அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கயமை, குறள் எண் 1072. நன்றறிவாரில் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவலம் இலர். நன்றதை அறிந்து வைத்திருக்கும் நல்லவர்களை விட தீயவர்கள் புகழ் வாய்ந்தவர்கள். ஏனென்றால் அந்த தீயவர்கள் மனதில் எந்தவிதமான ஒரு பதபதைப்பும் ஒரு சஞ்சலமும் இல்லை. Bad people have huge fame than the good people because they don't have any concern in their mind at all. Bad people don't have any concern in their mind at all. நல்லோரை விட தீயோருக்கு புகழ் அதிகம், ஏனெனில் நெஞ்சத்தில் கவலை இல்லாதவர்கள். நல்லோரை விட தீயோருக்கு புகழ் அதிகம், ஏனெனில் நெஞ்சத்தில் கவலை இல்லாதவர்கள். இப்போ ஒரு நல்லவருங்க, ஒரு தீயவர். ஒரு தீயலை செயலை செய்வதற்கு முன்பாக நல்லவர் யோசிப்பார், கடைசியில் செய்யாம போயிடுவார். ஆனா அந்த தீய செயலை செய்வதற்கு முன்பாக தீயவர் யோசிக்கவே மாட்டாரு, மனசுல எந்த சஞ்சலம் இல்லாம அந்த செயலை போய் செய்வார். எங்க புகழ் கிடைக்கும் ஏன் சொல்றாரு? அப்ப தீய செயலை செஞ்சா அதுக்கு தண்டனை தான் கிடைக்கணும். எப்படி புகழ் கிடைக்கும் சொல்றாருன்னா, இப்போ ஒருத்தருக்கு உதவுறாங்க, கொடை கொடுக்கறாங்க. நல்லவர் கொடை கொடுப்பார், ஆனால் அதை ஒரு புகைப்படம் எடுத்து செய்தித்தாள்லயோ தொலைக்காட்சியிலயோ இப்ப இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள்லயோ அதை போட மாட்டார். நான் இந்த உதவி செஞ்சிருக்கேன்னு போட மாட்டார். ஏன்னா மனசுல அவங்களுக்கு ஒரு சின்ன குறுகுறுப்பு இருக்கும். அட இப்படி போய் ஒரு செய்தி செஞ்சுட்டு போய் அதை போடுறமே, வாங்குறவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அல்லது நம்மளை பத்தி பாக்குறவங்க 10 பேர் என்ன சொல்லுவாங்க, என்னடா இவன் இப்படி புகழ் போதை பிடிச்சு திரினா அப்படின்னு சொல்லுவாங்கல்லவா. அதனால நம்ம போட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து போடாம இருப்பார் நல்லவர். ஆனா தீயவருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் கொடுக்கறது 100 ரூபாயா இருக்கும், ஆனா 1000 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணுவார். ஒரு புகைப்படம் எடுப்பார், அதை பல்வேறு செய்தித்தாள்களில் போடுவார், முதல் பக்கத்தில் வரணும்பார், அதுக்காக அவங்களுக்கு காசு கொடுப்பார். அப்புறம் மற்றவங்களுக்கு முன்னாடி இப்படி தலையை கொண்டு வந்து புகைப்படத்தில் போஸ்ட் கொடுப்பார். அப்புறம் தொலைக்காட்சியில போடணும்பார், சமூக ஊடகங்கள்ல போடணும்பார். எந்தெந்த குழுவில் அவர் இருக்காரோ அத்தனை புறண குழுவுக்கு அதை பகிர்ந்துடுவார். முகநூல்ல போடுவார், இன்ஸ்டாகிராம்ல போடுவார். இத்தனையும் போடும் பொழுது பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, சில பேர் என்னடா இப்படி போய் அல்பமா இருக்கான்னு நினைச்சா கூட பல பேர் உண்மையிலேயே அவர் நிறைய உதவி செய்வார் போல் இருக்குப்பா, இவர் கொடைவள்ளல் போல் இருக்குப்பா அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப உண்மையான கொடைவள்ளல் அமைதியா இருந்தா கூட இந்த மாதிரி ஆட்களுக்கு கொடைவள்ளல்ங்கிற பட்டம் எல்லாம் வந்துருது இப்போ. ஏன்னா அந்த மாதிரி புகழ் கிடைக்குது. அதுக்கு காரணம் நெஞ்சத்தில் அவங்களுக்கு கூச்சமும் இல்லை, கவலையும் இல்லை, பதைபதைப்பும் இல்லை. இது ஒரு உதாரணமா சொல்றேன். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் எடுக்கலாம். அவங்க எதுக்கு யோசிக்கிறது கிடையாதுங்க. அவங்க பாட்டுக்கு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க தீயவர்கள். அதனால் அவர்களுக்கு புகழ் கிடைக்கும். அந்த புகழும் கூட உண்மையான புகழா இல்ல வஞ்ச புகழ்ச்சியா சொல்றாரான்னு தெரியல. எப்படி இருந்தாலும் அவங்க அந்த லைம் லைட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க. அரசியலே பாருங்களேன், ஓரமா நன்றாக பணியாற்றி கொண்டிருக்கும் அமைச்சர்களாகட்டும் அல்லது அதிகாரிகளாகட்டும் அல்லது கட்சி தலைவர்களாகட்டும், அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ நதி போல ஓடிக்கொண்டே இருன்னு சொல்லிட்டு. ஆனா சில வேலைகளை செய்யறவங்க மட்டும் பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த புகழ்ச்சியில் இருப்பாங்க, லைம் லைட் இருப்பாங்க. ஒண்ணு ஏதாவது மோசமா பேசி அவங்க பேர் வெளியில வரும், அல்லது ஏதாவது நல்ல விதமா பேசி அவங்க பேர் வெளில வரும். எப்படி ஆயினும் அவங்க பெயரும் புகைப்படமும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் கயவர்கள். நல்லது அறிந்தவர்கள் அதை யோசித்து செய்யாமல் விட்டு விடுவார்கள். அதனால் கயவர்களுக்கு நல்ல புகழோ தீய புகழோ கிடைத்துக் கொண்டே இருக்கும், நல்லவர்களுக்கு புகழ் எதுவும் கிடைக்காது அப்படின்னு கொஞ்சம் நையாண்டியான குரலாகத்தான் எனக்கு படுதுங்க. அற்புதமான குரலுங்க. நன்றறிவாரில் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவலம் இலர். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், வெளியேயும் சேலம் கள்ளக்குறிச்சி. நன்றி. டாக்டர் செல்வாக்குள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.